கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். பல ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே சொல்கிற ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், அதில் ஒரு வேதனையும் இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனுஷனை ஆதாமை ஏவாளை படைக்கும் பொழுதும் அவங்கள படைச்சி அவங்கள ஆசீர்வதித்தாருன்னு இருக்குது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன், நீங்கள் பழுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் முதல் மனுஷி ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்கள ஆசீர்வதித்தார். ஏனென்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னா, பெருக்கம் இருக்குது, உயர்வு இருக்குது, சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதான நிம்மதி ஆறுதல் இருக்குது, மகிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆளுகை இருக்குது, எல்லாமே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அடங்கி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் ஆதாமும் ஏவாளையும் அவர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமில்லை, ஆதாம் காலத்திலிருந்து இன்னும் சில ஜனங்கள் பெருகி கொண்டே வர்றாங்க. நோவா காலம் வரைக்கும், ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை, அந்த 10ஆம் தலைமுறை வரைக்கும் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. பாவம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்ததுனால என்ன சில ராட்சதர்களும் பொல்லாதவர்களுமா நிறைய பேர் எழும்புறாங்க. பூமி கொடுமையினால் நிறைஞ்சிருக்குது. அங்கே புசிப்பு, அங்கே குடிப்பு, அங்கே கொலை, அங்கே கொள்ளை, அங்கே பாவம், அங்கே அக்கிரமம், அநியாயம் அதிகமாய் நடக்கிறது. முழு பூமியும் பாவத்தினால் நிறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியை நான் முழு பூமியும் அழிக்க போகிறேன்னு சொன்னார். அழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் 6வது அதிகாரத்தில் அதை சொல்லி என்ன செய்கிற 7வது அதிகாரத்தில் என்ன செய்கிற 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலலாம் பார்த்தோம்னா முழு பூமியும் அழிக்கிறாரு. அதில் நோவாவுடைய மனைவியும் அவங்களுடைய 3 பையன்களும் மருமகள்களும் மொத்தம் 8 பேர் மாத்திரம்தான் ஒரு பெரிய கப்பலை செய்கிறாரு. அந்த கப்பலுக்குள்ள அவங்கள உள்ளே போய்க்குங்கன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்ல, மிருக ஜீவன்களை, காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, ஊரும் பிராணிகளை, ஒரு சிலவைகளை என்ன செய், இந்த கப்பலுக்குள்ளே, இந்த பேழைக்குள்ளே நீ சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அதற்குரிய தீவனங்கள், அதற்குரிய உணக்குரிய சாப்பாட்டுக்குரியது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கங்கிறாரு. சேர்த்து வச்சுக்கிட்டாங்க கப்பலுக்குள்ளே. அது வரைக்கும் மழை பெய்ததே இல்லை பூமியில். ஆனால் நோவா சொல்கிறார், 120 வருஷமாக மழை பெய்ய போகுது, மேலேருந்து தண்ணி கொட்டுன்னு கொட்ட போகுது, கீழேருந்து பூமி பிளந்து பீரிட்டு தண்ணி பொங்கி பீரிட்டு வரப்போகுது, பூமி அழிய போகுது, எல்லாரும் இந்த கப்பலுக்குள்ளே வாங்க, மனம் திரும்பி இந்த கப்பலுக்குள்ளே வாங்க, இந்த பேழைன்னு இருக்கும், பேழைக்குள்ளே வாங்க, கப்பலுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறார் 120 வருஷமாக. ஆனால் யாருமே கேட்கலை, யாருமே உள்ளே வரலை. இன்றும் அதே போல தான் இயேசுநாதர் வரப்போகிறார். அவர் வந்து போனதுக்கப்புறம் இந்த பூமி அக்னினாலே அழிய போகுது. மேலேருந்து அக்னி கொட்டி முழு பூமியை எரிஞ்சு சாம்பலாக போகுது. ஜனங்கள் எல்லாம் ஏசப்பாவை தேடாத, அவருடைய பிள்ளைகளாக இல்லாமல் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அக்கினியில் வெந்து சாக போகிறாங்க. இந்த பூமி அக்கினிக்கு இறையாக வச்சிருக்கப்பட்டது. நோவா காலத்தில் எப்படி மழையினால் முழு உலகமும் மூழ்கி அழிந்ததோ அதே போல் அக்கினினால் எரிஞ்சு சாம்பலாக போகுது. சீக்கிரமாக வாங்க, சபைக்குள்ளே வாங்க. மெய்யான தெய்வம், உண்மையான தெய்வம், ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வாங்க. அவர் தான் உங்களை உண்டாக்கினார், அவர் தான் உங்களை படைச்சாரு, அவர் தான் உங்களை மீட்கும்படி காப்பாற்றும்படி பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் கையில் இருந்தும் நரகத்தின் கையில் இருந்தும் நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக மனுஷனா பூமியில் பிறந்தாரு. ஆண்டவரே கடவுளே மனிதனாய் வந்து 33 வருஷம் வாழ்ந்து நமக்காக உயிரை கொடுத்தாரு. எல்லா மனுஷர்களும்
தேவன் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாக மாறிட்டோம். எல்லாரும் பாவி ஆகிட்டோம். ஒரு பாவியால் இன்னொரு பாவியை காப்பாற்ற முடியாது. அதனால் பாவம் இல்லாதவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் கன்னி வயிற்றுல பாவம் இல்லாதவராய் இந்த பூமியில் பிறந்து அவர் வளர்ந்து முழு பூமியினுடைய முழு உலகத்தின் முழு ஜனத்துடைய பாவத்தை மீட்கிறதுக்கு பலியாக அவர் உயிரை கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இல்லைன்னு எபிரேயருக்கு எழுதின நிறுவத்தில் வசனம் சொன்னது மாதிரி ரத்தம் சுத்தமான பரிசுத்தமான ரத்தம் சிந்தினா தான் இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனுஷங்களும் காப்பாற்றப்பட முடியும். எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. எல்லாருடைய ரத்தமும் அது பாவமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இயேசுவே மனுஷனாக வந்து உயிரை கொடுத்து அந்த இரத்தத்தினால முழு உலகத்தையும் காப்பாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் அப்படின்னா அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, அவர் பூமியில் மனுஷனாக வந்து உயிரை கொடுத்து எங்களை பாவத்தில் சாபத்திலிருந்து காப்பாற்றினார். அவர் ஒருவரே உண்மையான மெய்யான தெய்வம், அவர் தான் எனக்கு எல்லான்னு நம்பி அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரலோகம் உண்டு. நரகம் கிடையாது, வேதனை கிடையாது, அக்னி கடல் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பாதவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நம்பலை, இயேசுவை நம்பலை, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் ஒரு நாளும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ யோக்கியமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் பரலோகத்திற்கு, அதாவது சொர்க்கம்னு சொல்கிறாங்களா, அதுக்கு போகவே முடியாது. ஏன்னா இயேசுநாதர் சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் பரலோகத்துக்கு வழியிட்டார். இயேசுநாதர் என்கிற என்னை விசுவாசிக்காம, என்னை நம்பாம, என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாம ஒருவனும் பரலோகம் போக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைங்க பெத்தவங்களை தேடி அலைய மாட்டாங்க, பெத்தவங்களே பிள்ளைகளை தேடுவாங்க. பெத்தவங்களை தான் பிள்ளைகளை தேடுவாங்க. நிறைய நேரத்தில் தெய்வங்களை படைச்ச கடவுள்களை அநேகர் உலகத்தில் தேடி அலையிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கிறல, நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் என்னை தேடி வரலை, நான் உங்களை தேடி வந்தேங்கிறார். எப்போ தேடி வந்தீங்க ஆண்டவர்? இந்த கிறிஸ்தவர்கள் மூலம், இந்த பைபிள் வசனத்தின் மூலம், இந்த கிறிஸ்தவ பாடல் மூலம், இந்த கிறிஸ்தவ ஜபத்தின் மூலம், கிறிஸ்தவர்களில் மனிதர்கள் மூலம், கிறிஸ்தவ துண்டு பிரச்சாரங்கள் நோட்டீஸ் மூலம், எதன் மூலமோ உன்னை தேடி நான் வந்தேன். படைச்ச தெய்வம் படைச்ச ஜனங்களை தேடி அவரே வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க? தெய்வங்களை தேடி ஓடி அலைகிறாங்க. நாம தேடி ஓடி அலைய வேண்டியதில்லை, நம்மை தேடி வருகிறவரே உண்மையான தெய்வம். பெற்றவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். பிள்ளைகளை தேடி அலைவாங்க. கொஞ்சம் நேரம் காணலைன்னா என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்கம்பாங்க. அவர் நம்ம படைச்சவர், நம்மளை உருவாக்குனவர், நம்மளை பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்க ரத்தத்தை சிந்துவா, வேதனை வலியை சகிப்பா. வலியும் வேதனையும் பட்டு தான் ரத்தத்தை சிந்தி தான் பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தமும் சிந்தினாரு, வலி வேதனையும் பட்டாரு. எதுக்கு தெரியுமா? நம்மை பெற்றெடுக்கும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிரை கொடுத்து நம்மை பெற்றெடுத்தார். அதனாலதான் அவர் தேடி வருகிறார். அதனாலதான் அவர் தேடி வருகிறார். எந்த யாராவது ஒரு மனுஷங்க மூலம் தேடி வர்ற இயேசுவை தேடுங்க, இயேசுவை நம்புங்க. அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் உங்களை படைச்சவர், அவர் தான் உங்களை பெற்றவர், அவர் தான் உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர்னு. இப்போ முழு பூமியும் அழிஞ்சிருச்சு, இவங்க மாத்திரம் காப்பாற்றப்படுறாங்க. அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா உங்க மூலம் தான் முழு உலகம் பெருக போகுது. முதல்ல ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களாக பெருகினார்கள். இப்போ வெறும் 8 பேர் தான் இருக்கிறாங்க. பூமியில மனுஷங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, தண்ணியில வெள்ளத்துல அழிஞ்சு செத்துட்டாங்க. இப்போ 9வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்க பழுகுங்க, நீங்க பெருகுங்க, நீங்க பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முத மனுஷனை படைச்ச போது அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்க எல்லாம் முழு உலகம் அழிஞ்சு வெறும் 8 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும்? முழு பூமியை மறுபடியும் பெருகணும், மறுபடியும் தேசங்கள், கூட்டங்கள், ஜனங்கள் வரணும், பூமி நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஜனங்கள் பெருகணும், ஜனங்கள் ஆளணும், வாழணும்னு சொல்லி
இவங்க ஆசீர்வதிக்கிறார், இந்த 8 பேரை ஆசீர்வதிக்கிறார். அவங்க முழு பூமியை பரவி இன்னைக்கு அந்த 8 பேர் தான் இன்னைக்கு 800 கோடியாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேராக இருக்கணும்? 800 கோடி பேர். அந்த 8 பேர் இன்னைக்கு 800 கோடி பேரா பெருகி இருக்கும்படி கர்த்தர். எதற்கு? அவர் அன்னைக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இன்னைக்கு 800 கோடியாக பெருக வச்சிருச்சு. எல்லாம் தண்ணினால் அழிஞ்சு முழு பூமியை அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் காஞ்சு கடந்த பூமி இன்னைக்கு இவ்வளவு செழிப்பாக, இவ்வளவு ஆசீர்வாதமாக, இவ்வளவு கண்டுபிடிப்பு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு பெருக்கம், இவ்வளவு சொகுசு காரியங்கள், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அவர் ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்தில் இத்தனையும் வந்திருக்குது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அதற்குள்ள எல்லா நன்மைகளும் எல்லா நல்லதும் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கப்புறம் பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்களே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த நோவாவிலிருந்து 10வது தலைமுறை, அதுக்கப்புறத்துல 10வது தலைமுறை யாருன்னு இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிச்சு நீ ஆசீர்வாதமாக இருப்பேங்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்புங்கிறாரு, உங்களை சபிக்கிறவங்களை சபிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பிள்ளை கூட இல்லாதவனே அவர் நட்சத்திரம் போல உன் சந்ததி வம்சம் இருக்கும்னு சொன்னார். ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு 75 வயசு 85 வயசில் இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த வார்த்தையை சொன்னான். அவன் வயசை பார்க்கல, அவன் சூழ்நிலை பார்க்கல, அவன் மனைவியை பார்க்கல. அவர் யாரை பார்த்தாருன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார். வானத்தை நட்சத்திரத்தை, பூமியோட மண்ணை, கடற்கரை மணலெல்லாம் பார்த்து இது மாதிரி என் சந்ததி பெருகும்னு சொன்னார். இன்னைக்கு அவர்கள் அந்த ஆபிரகாமின் மூலம்தான் இஸ்மவேலர் உருவானாங்க. இஸ்மவேலர் சந்ததி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் வழி வந்தவங்க, யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்க ஆபிரகாமின் வழியை வந்தவங்க. இவங்க எல்லாருமே ஆபிரகாமின் வழி வந்து இன்னைக்கு இஸ்லாம் முஸ்லீம் நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது, கிறிஸ்தவ நாடுகள் நிறையா இருக்குது, இஸ்ரவேல் நாடு ஒன்று இருக்குது. இது எல்லாருமே ஆபிரகாமின் வழி தோன்றல்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்னைக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் வானத்து நட்சத்திரத்தை பாரு, எண்ண முடியுமா? எண்ண முடியாது. பூமி மண்ணை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. கடற்கரை மணலை பார்த்துக்கிட்டு ரொம்ப பொடிசாக இருக்கும், அதை எண்ண முடியுமா? எண்ணிப்பாரு. இது மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். ஒரு பிள்ளை இல்லாதவனை அவர் அப்படியே நம்பினார், அப்படியே விசுவாசித்தார். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், நூற்றுக்கணக்கான நாடுகள், நூற்றுக்கணக்கான தேசங்கள், நூற்றுக்கணக்கான தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே யாருடைய வம்சம்? ஆபிரகாமுடைய வம்சமாக இருக்கிறாங்க. சொல்லி 4000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்குறோம், எண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு சந்ததி இருக்குது, அவங்க பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு தேசங்களா, நாடுகளா அவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எண்ண முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 4000 வருடத்துக்கு முன்பு சொன்னது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களையும் பார்த்து சொல்றாரு, ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. முழு பூமி அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு பார்க்குற எல்லாமே உருவாயிருச்சு. ஒன்றும் இல்லாத இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்களை கொண்டு பூமியை ஆண்டவர் நிரப்பினார், ஆசீர்வதித்தார், எல்லாமே உண்டாச்சு. அப்புறம் நோவாவும் அவங்க பிள்ளையும் ஆசீர்வதிச்சு அவங்க முழு உலகமும் இன்னைக்கு பாருங்க 800 கோடி எல்லா வகையானவைகளும் உண்டாயிருக்கும்படிக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நன்மைகளை கொண்டு வரும், நன்மைகளை பிறப்பிக்கும், நல்ல காரியங்களை, ஐஸ்வர்யத்தை, செழிப்பை, சம்பத்தை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, கிருபையை, ஞானத்தை, சுகத்தை, நிம்மதியை, அளவற்ற அறிவை, ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்த அத்தனையும் புறப்படுது. ஒன்று இல்லாமல் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் அந்த ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட வேதனையே இருக்காது. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதான். எப்படி வருதுன்னா, கலாத்தியர் நிருபம் திருப்பிக்குங்க. கலாத்தியர் புதிய ஏற்பாட்டில் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே
அதாவது மேல சொல்லும்போது சொல்ல, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் சொன்னார், அறிவித்தார். எப்படின்னா, உனக்குள்ள முழு பூமியும் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் விசுவாசிச்சு நம்பிக்கையில ஏசப்பாவை விசுவாசிக்கிறாங்க, அவர் பிள்ளையா மாறுறாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எப்படி தெரியுமா? ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? ஆபிரகாமும் எதுவும் இல்லை, பார்க்கல, ஆனா விசுவாசத்துல அவன் நம்பி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டானா. அதுபோல இன்று நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நம்புறோமோ அவங்களும் ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு சொல்லுகிறார். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் எல்லாருமே ஆபிரகாம் போல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அந்த 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாமே கிறிஸ்து இயேசுவினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து மூலம் புறஜாதி நம்ம இயேசுவை அறியாம ஆண்டவர் அறியாம வாழ்ந்த நமக்கு வரும். எப்படின்னா, நம்ம இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய ஆண்டவரா தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு என்ன செய்தான்? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னு சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா பிறந்து உயிரை கொடுத்து சிலுவையில மரித்து மறுபடி உயிர் தெழுந்தார். இப்ப உயிரோடு எழுந்த இயேசுவை யாரெல்லாம் நம்புறோமோ விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்துடும். இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்து மரித்து உயிரோடு எழும்புறதுக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் போச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு இருக்குது, யுத்தம் கூட நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் என்ன செய்யுது? அமெரிக்கா ஈரான்ல ஏதாவது சண்டை போடுது. ரொம்ப சின்ன நாடு, 1 கோடி ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமே 1 கோடி ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக இருக்கிற நாடுகளில பல கோடி பேர் இருக்கிறாங்க, பல கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த ஒத்த நாடை எதிர்க்கிறதுக்கு பல 10-15 நாடுகளுக்கு மேல இருக்குது. எல்லா நாடுகளும் சேர்ந்து இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4500 வருஷம் ஆயும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. வெறும் 30 லட்சம் பேர் இருந்தாங்க. 2 கோடி 3 கோடி பேர் வந்து இவங்கள சண்டை போட்டாங்க. 30 லட்சம் எங்க இருக்கு, 2-3 கோடி எங்க இருக்கு? இவங்கள விட 10 மடங்கு அதிகமான பேர். இவங்க ஒரு ஆள்னா அவங்க 10 பேர், இவன் 1000 பேர்னா அவங்க 10,000 பேர், இவன் 10 லட்சம் பேர்னா அவன் 1 லட்சம்னா 10 லட்சம் பேர். அப்படி எதிராக வந்து சண்டை போட்டாங்க. இவங்களை அழிக்க நினைச்சாங்க, அழிக்கவே முடியல. இவங்களை அழிக்கவே. ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை பாதுகாக்கும், ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும். அழிவு நெருங்க முடியாது, அழிவு தொட விடாது. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல இருக்குது. உங்க குடும்பத்தை தொட முடியுமா? அழிவு நெருங்க முடியுமா? தீமை நெருங்க முடியுமா? வறுமை நெருங்க முடியுமா? குழப்பம் நெருங்க முடியுமா? கஷ்டம் பிசாசு நெருங்க முடியுமான்னு கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நினைக்கிற, ஆண்டவரே இந்த பாவப்பட்ட ஜென்மம், ஒரே கஷ்டம், நான் எதுக்கு தண்டத்துக்கு இருக்கிறேன், ஏன் வீணா இருக்கிறேன் அப்படின்னு புலம்பாதீங்க. உங்க மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். 4500 வருஷம் தாண்டினாலும் பூமி முடிகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிற்கும். நிலை நிற்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாமை பெருக செஞ்சது மாதிரி உங்களையும் பெருக செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமை சொல்ற, வெறுமையா இருந்து அவனை செல்வ சீமானா மாற்றிச்சு அந்த ஆசீர்வாதம். உங்களை இந்த பூமியில வாழும் போதே செல்வ சீமாட்டிகளா, செல்வ சீமான்களாய் உங்களை
ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். ஒரு காலத்துல பரதேசிய போல அங்கங்க நாடோடி போல வாழ்ந்து கொண்டு இருந்த அவனுக்கு அந்த முழு நாடையும் அவனுக்கு பேரை எழுதி வச்சார் கர்த்தர். அவன் குடும்பத்துக்கு, அவன் சந்ததிக்கு, அவன் பிள்ளைகளுக்கு, வாரிசுக்கு அந்த தேசத்தை சொந்தமா கொடுத்தார். சொல்லி 450 வருஷம் கழிச்சு அந்த தேசமே, அந்த முழு நாடே அந்த சொந்த சந்ததிக்கு ஆபிரகாமுடைய வம்சத்துக்கு கொடுத்தார். அவன் அதுக்காக எதையும் கொடுக்கல, விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை, இந்த நாட்டை நான் உனக்கு கொடுத்தேன்னா அப்படியே நம்பினான். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னது எல்லாம் நடக்கும். நன்மைகள் நடக்கும், பெருக்கம் உண்டாகும், உயர்வு மேன்மை உண்டாகும், அபிஷேகம் வல்லமை உண்டாகும், கிருபை வரங்கள் உண்டாகும், ஆவிக்குரிய மகிமையின் வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும், சகலமும் உண்டாகும். ஏன்னா உங்க மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுநாதர் மூலமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னைக்கு ஏசப்பா பிள்ளையா மாறினீங்களோ, என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்தீங்களோ, இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்குது. அதை நீங்க தெரியாத வரைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்க கையில ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு, உங்க அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கான பணம் இருக்குது. ஆனா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கிறது தெரியாது. நீங்க என்ன செய்வீங்க? கைக்கு செலவுக்கு வேணும், சாப்பாட்டுக்கு வேணும், குடும்ப நடத்த வேணும், பிள்ளைகளுக்கு வேணுமே, ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அந்த வருமானம் பத்தலை. ஆனாலும் இப்படி வருமானம் பத்தலையே, நான் என்ன செய்யன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, உங்கள் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்காக என்ன இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இங்கேருந்து ஆந்திராவிலேருந்து வெளிநாட்டுக்கு பிரசங்கத்துக்கு போனாராம். அவங்களே வெளிநாட்டு உள்ளவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். புக் பண்ணிட்டுருக்காங்க, லட்சக்கணக்கான ரூபாயை புக் பண்ணி இவரை என்ன செய்கிறாங்க, நல்ல ஃபஸ்ட் கிளாஸில், நல்ல ஏசியில், நல்ல வசதியோடு அவரை என்ன புக் பண்ணிட்டாங்க. போகிறதுக்கு வரது புக் பண்ணிட்டாங்க. இவரும் ஏறி போகிறாரு. போகும்போது கூட பார்த்தா ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்றான், வர்றதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றான். இவர் பார்க்குறாரு, நம்மளுக்கு டிக்கெட்டு புக் பண்ணி கொடுத்ததே பெரிய புண்ணியம், நம்ம ஏரோப்ளேனில் போகிறோம் அப்படின்னு. பக்கத்தில் ஒரு வயிறெல்லாம் பசிக்குது, கையில் அந்தளவு பணம் இல்லை. பார்க்குறாரு, இவன் எதை வேணாலும் வாங்கி திங்கிறான். விட்டால் ஏரோப்ளேனே சாப்பிட்ருவானாட்டு இருக்குது, இவன் என்னடா சாப்பாடுக்கு சேர்த்தவனாட்டு இருக்குது, இப்படி சாப்பிட்றான்னு வாங்கி இவருக்கு எச்சு ஊறுது, வயிறு பயங்கர கடின்னு கடிக்குது. திரும்பி பார்த்தா, உங்களுக்கு வேணுமா? இல்லை வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை, அவர் நினச்சினா பாவம் இவர் ஏதோ விரதம் இருப்பார் இருக்குது அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறார். இவர் இறங்கி பட்டினி பசியோடு இறங்கி முதலால் அங்கே போய் சாப்பிட்டுணும். சாப்பிட்டு தான் அப்புறம் போய் பிரசங்கம் பண்ண ஊழியமெல்லாம் செய்யணும். அவ்வளவு பசின்னு சொல்லி பசியோடு அப்படியே கரக்கத்தில் அவர் இறங்குறாரு. அங்கே கூட்டு போய் அப்புறம் அவ்வளோ சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து கூட்டு போய் அப்போ அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னா, சரின்னு போயிட்டார். எல்லாம் ஊழியம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சந்தோஷம் மறுபடியும் ஃப்ளைட்டில் ஏறினார். சரி, ஃப்ளைட்டில் ஏறும்போது ஏதாச்சும் கொடுப்பாங்க, சாப்பாடு பண்ணி கொடுத்து போகும்போது சாப்பிட்டுங்க எதுவும் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறார். எப்படி நம்ம வழியை போய் கேட்டால், நம்மளாக போய் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல, நம்மளை எவ்வளோ பெரிய ஊழியக்கார பெரிய ஆளாக நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு ஒன்றும் கேட்கல. இவங்க ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு ஒன்றும் கொடுக்கல. இவர் உடனே என்ன செஞ்சார், சரின்னு சொல்லிட்டு அமைதியாக ஏறி ஏரோப்ளேனில் உட்காந்துட்டாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப வரும்போது பார்த்தா அப்பயும் பார்த்தா அந்த ஏரோப்ளேனில் வர்றவரும் அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. என்னடா இப்படி சாப்பிட்றாங்க, போகும்போதும் அப்படி தான் தின்னாங்க, வரும்போதும் அப்படி தான் திங்க. நம்ம உட்கார இடத்துல சாப்பாட்டுறவங்களா இருப்பாங்களாட்டு இருக்கு, இப்படி திக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிட்டே வராரு. ரொம்ப பசி. அப்புறம் ரொம்ப பசியில் ஒரு மாதிரி பார்க்க, என்னங்க பிரதர் வயிறு அப்படிங்க, வயிறு வலிக்குதா? இல்லைங்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே, வாடலாக இருக்கிறீங்களே அப்படி கேட்டிருக்கும்போது, இல்லைங்க பிரதர் ரொம்ப பசிக்குது, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்கி சாப்பிட அப்படி தானே, வாங்கி சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லை, அந்த அளவுக்கு பணம் இல்லை, அதனால தான் நான் அப்படியே பொறுத்துக்கிட்டு வரேன். நீங்கள் இவ்வளோ வாங்கி சாப்பிட்றீங்களே, எவ்வளோ காசு ஆகும், எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, எதுக்கு பணம் கொடுக்கணும், இன்னும் சும்மா கொடுப்பாங்களா, யார் சும்மா கொடுப்போம் உங்களுக்கு அப்படியே? இல்லைங்கய்யா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கல, அது ஃபஸ்ட்டு கிளாஸில் புக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இங்கே ஏரோப்ளேனில் அத்தனை சாப்பாடுகளும் அத்தனை இது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன் தெரியுமா, டிக்கெட்டு புக் பண்ணும்போதே நீங்கள் போகிறதுக்கு மட்டுமில்லை, நீங்கள் வாரதுக்கு மட்டுமில்லை, நீங்கள் சாப்பிட்ற அத்தனைக்கு சேர்த்து தான் பணத்தை கட்டியிருக்கிறாங்க. அதுதான் லட்சக்கணக்கான ரூபா டிக்கெட்டு. நீங்கள் எவ்வளோனாச்சும் சாப்பிட்டுக்கலாம்.
ஆனால் அப்படியா, சரி நம்ம ஆர்டர் பண்ணலன்னா இப்பொழுது நீங்கள் ஏரோப்ளேன் தரையிறங்க போகிறது, நீங்கள் எல்லாம் பெல்ட்டை மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அப்புறம் இறங்கி வந்தோடனே அவருக்குன்னா துக்கம் தாங்கவே முடியல, வேதனை தாங்க முடியல. சரி, போகும்போதும் ஒன்றும் சாப்பிடாம போயிட்டு வரும்போது ஏதாச்சும் கொடுப்பாங்களெல்லாம் நினச்சா அவங்க ஒன்றும் கொடுக்காம விட்டாங்க. ஓ, அவங்க எல்லாத்துக்கும் பணத்தை கட்டி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, புக் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க வரும்போது கூட நமக்கு எதுவும் கொடுத்து விடாமல், அதாவது சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ கொடுத்து விடாமல் அனுப்பியிருக்கிறாங்க. காணிக்கெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேதனைப்பட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, பார்த்தியா, ஒரு சின்ன காரியமே பாரு, உனக்கு தெரியாததுனால உனக்கு எல்லாமே அங்கே இருக்குது. ஏரோப்ளேனில் அத்தனை வசதி இருக்குது. நீ போகும்போது வரும்போதும் நீ ஏரோப்ளேனில் இருக்கும்போது அத்தனை வசதி உனக்கு உண்டு. அப்படி இருந்தும் உனக்கு அறியாமையினால நீ பட்டினி கிடந்து பசி கிடந்து வேதனைப்பட்டு எத்தனை பேரை கோபத்தில் திட்டி, ஐயோ காசுலி இப்படி திங்கிறானே அப்படி திங்கிறானே, அவங்க ஏதாச்சும் படிக்கலாமே, இல்லை நான் ஏதாச்சும் அப்படி எல்லாம் புலம்பிட்டு வந்த எத்தனை பேரை திட்டி வேதனைப்பட்ட தெரியாமல். ஆனால் எல்லாமே உனக்கு இருந்ததும் ஆனால் உனக்கு தெரியல. வீணாக பட்டினியோட பசியோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் பிளேட்டில் நல்லா வாங்கி சாப்பிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வியாதி, வறுமை, கடன், ஏமாற்றம், தோல்வி, பிரிவினை, துன்பம் எதுவுமே நீங்கள் அனுபவிக்கணும் அவசியம் இல்லை. வர்ற மாதிரி இருந்தாலும் அது உங்களை அணுக விட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் பாதுகாப்பு, ஆசீர்வாதம் என்கிற கேடகம் உங்களை சுற்றி பாதுகாக்குது. நிம்மதி இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும்போது, சுகம் இருக்கும்போது வியாதிக்கு இடம் இருக்குமா? நிம்மதி இருக்கும்போது அங்கே பிரச்சனை, கவலைக்கு இடம் இருக்குதா? அதான் ஆண்டவர் சொல்ல, ஒண்ணுக்கு நீங்க கவலைப்படாதீங்கட்டாரு, எல்லாத்தையும் அவற்றையும் சொல்லிருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். அது சுகத்தை பார்த்து கொள்ளும், சுகத்தை கொடுக்கும், அது சந்தோஷத்தை கொடுக்கும், அது பெருக்கத்தை கொடுக்கும், அது உயர்வை கொடுக்கும், அது அதிகாரத்தை கொடுக்கும், அது பணத்தை கொடுக்கும், அது அபிஷேகத்தை கொடுக்கும், அது கிருபை வரங்களை கொடுக்கும், அது நன்மைகளை கொடுக்கும். ஆனா நாம சொல்ற எதுவுமே இல்லைங்கிறோம். அக்கௌண்ட்டில் பணம் இருந்தும் பணம் இருக்கிறது தெரியாததுனால பட்டினி கடந்து கஷ்டப்படுற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. சிலுவையில் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை சிந்தி உடம்பு நாராக கிழிச்சு தொங்கப்பட்டு துடித்து வேதனையை அனுபவிச்சு தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்தார் இயேசு. அது வேறு தெரியுமா? நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படிக்கு அவர் தரித்திரனாய் ஏழையாய் தரித்திரமாய் மாறினார். நாம நீதிமானா பரிசுத்தவானா நல்லவர்களாய் வாழும்படிக்கு அவர் பாவியாய் பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து வேதனை சுமந்து திருடனை போல கல்வனை போல அவர் சிலுவையில தொங்கி கொடூரமாய் மரித்தார். நம்மை நல்லவர்களாய் வாழ வைக்க, சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கும்படிக்கு அவர் துக்கங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் அவர் சகிச்சார். நீங்க அவமானப்படணும்னு அவசியமே. இதெல்லாம் தெரியாததுனால அவர் பட்டினி கிடந்தாரு. அந்த பாஸ்டர் போகும்போது வரும்போது தெரியாம நாம நிறைய நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இவ்வளவு காலம். எதனால? அறியாமைனால. நமக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமை அறியாமையில மகனை கத்தியை எடுத்து வெட்டலாம்னு கத்தியை எடுத்துக்கிட்டு இருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆட்டுக்கடா இருக்குது. சொல்லாரு பையன், சொல்லாரு, என்னப்பா கத்தி இருக்குது, விறகு கட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டியை காணுமே. அவர் சொல்லாரு, ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்ப்பா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார் வான்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் பழி செலுத்த போகிற வரைக்கும் என்ன சார், கல்லை அடக்கி பலிபீடத்தை செஞ்சு விறகு கட்டையை அடுக்கி அது மேலே பையனை படுக்க வச்சு கைகாலை கட்டி படுக்க வச்சு கத்தியை எடுக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். இப்போ சொன்னார், ஆபிரகாமே பிள்ளை மேலே கையை போடாத. பின்னாடி திரும்பி பார்க்குற, அப்படி ஒரு பெரிய கடா, ஆட்டுக்கடா, பெரிய கொம்பு வச்ச ஆட்டுக்கடா அங்கே புதரில் சிக்கி இருக்குது. உன் பையன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. உன் பையனுக்கு பதில் இந்த பெரிய ஆட்டுக்கடா இருக்குது, பிடிச்சிட்டு வா, அதை பலி செலுத்தினாரு. நீ சுமக்க தேவையில்லை, நீ அழ தேவையில்லை. உனக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார், உனக்காக அவர் கண்ணீர் செஞ்சிருக்கிறார், உனக்காக அவர் பரிந்து பேசியிருக்கிறார், உனக்காக எல்லாத்தையும் அவர் சகிச்சிருக்கிறார். நீ வாழ்ந்திருக்கணும், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதனால ஒரு நாள் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, இப்படி வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா
துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் நோய்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் நோய்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது, உன் சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சுமக்கிறதுக்கு அவசியம் இல்லை, அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார், அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். சிலுவையில் அவர் மரிச்சது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு அவருடைய ஜனங்களா இருக்கிற, அவருடைய வம்சங்களா வாரிசா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க வெறும் 1 கோடி ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உலகத்திலே நம்பர் 1 இருக்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய நாடான, முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கிற ஆளுகிற அமெரிக்காவே இந்த சின்ன நாடுக்கு பின்னாடி தான் இருக்குது. அவங்க ஞானத்துல, அறிவுல, கண்டுபிடிப்புல, சுகத்துல, பலத்துல, திறமையில, எல்லாத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அவங்க ஆபிரகாமின் ஜனம், அவங்க ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படின்னா நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. நாமும் நம்பர் 1 தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வாழ்றதா இருந்தாலும், சாப்பிட்றதா இருந்தாலும், உடுத்துறதா இருந்தாலும், எல்லாவற்றிலும் நம்பர் 1 சிறந்ததைத்தான் இயேசுநாதர் உங்களுக்கு தருவார். உச்சிதமான கோதுமையை தருவார், கண்மலையின் தேனினால் தருவார். உச்சிதமான விலையேறப்பட்டது நம்பர் 1 குவாலிட்டி தான் நமக்கு கத்தர் வச்சுக்கிறார். நாம தெரியாம இல்லைங்க, பழைய கூழோ கஞ்சியோ அரிசியோ பருப்போ ஏதோ இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கணும். ஒண்டை குடிசை, ஓலை குடிசை இருந்தா போதும். ஆமா, வியாதி இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா? வியாதியோடையே வாழ்ந்து சாபம். நாம எதை கேட்கிறோம்? வியாதிய. நாம தரித்திரத்தை, ஏழ்மையை விரும்புகிறோம். ஆண்டு வச்சுட்டா இதெல்லாம் நான் சிலுவையிலேயே எல்லாத்தையும் சுமந்துட்டேன், எல்லாம் உனக்கு நம்பர் 1 தான். அந்த ஆசீர்வாதம் என்ன பாருங்க. அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத இந்த நாளில் ஒரு சில அப்படி தொடர்ந்து பார்க்க உதவி செய்வார். ஆதியாகமம் 12வது அதிகாரம். 75 வயசுல ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா கானான் தேசத்துக்கு வருகிறார். கானான் தேசத்துல வந்த உடனே அந்த கானான் தேசத்துல அப்பொழுது பெரிய பஞ்சம் வருது. 12:10 கானான் தேசத்திலே பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் தன் சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் நான் காமிக்கிற இடத்துக்கு, நான் காண்பிக்கிற ஊருக்கு, நாட்டுக்கு போன்னு சொன்னோடனே அவர் சத்தத்தை கேட்டு வந்துட்டார். இன்னும் பெரிய ஜாதியாக்குன்னு இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா இந்த கானான் தேசத்துக்கு வர்றாரு. அந்த காலத்தில் பஞ்சம் உண்டாகிருக்குது. அவர் நினைச்சாரு, சரி நாம் போகும்போது நல்ல செழிப்பாக இருக்கும், வளமையாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கு. நம்ம போனோடனே அங்கே ஆசீர்வாதமாக செழிப்பாக இன்னும் அதிகமாக நல்லா வந்துடலாம்னு நினைச்சாரு. என்னன்னு தெரியல, அங்கே போகும்போது பஞ்சமாக இருக்குது. தேசத்தில் பஞ்சம். வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியா, சாதாரண பஞ்சம் இல்ல, ரொம்ப கொடுமையான கொடிதான பஞ்சமா இருக்குது. ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். இப்போ கானான் தேசத்திலிருந்து எங்க போகிறான்? எகிப்துக்கு போகிறார். பக்கத்து நாட்டில் போறாரு. அங்க வற்றாத ஜீவ நதி என்ன செய்யுதுங்க? நைல் நதி ஓடுது. அதனால அங்க போகிறார். ஆடு மாடு, மிருகச்சுவன்கள், வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை பிழைக்கும்படிக்காக தண்ணி வேணும். கொடுமையான பஞ்சமாக இருக்குது. அவர் எங்கே போகிறாருன்னு எகிப்துக்கு போகிறார். அங்கே போன உடனே என்ன செய்யுதுன்னா அவருடைய
போனோடனே அவங்களுடைய சகோதரி, அவருடைய மனைவியை சகோதரின்னு சொல்லுகிறார். அங்கே இருக்கிற பார்வோன் ராஜாவுக்காக சாராலை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். அதற்கு பதிலாக என்ன செய்கிறார்னா, அவள் நிமித்தம் பாருங்க 16, அவள் நிமித்தம் சாராளின் நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டார் மகாவாதினால் வாதித்தார். இப்போ சாராள தன் மனைவியை சகோதரி சொன்ன உடனே அந்த நாட்டு ராஜாவுக்காக சகோதரி, இன்னாருடைய சகோதரி அழகா இருக்குன்னு அழைச்சிப்பட்டு போறாங்க. போகும்போது பரிசு வெகுமதிகள், பரிசம் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் கொடுத்து அண்ணன் நினச்சி, அண்ணன்காரன் ஆபிரகாம் நினச்சி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க மனைவியை தங்கச்சியை நினச்சி ராஜாவுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பெண்ணாக்கி கொள்ள கூப்பிட்டு போகிறாங்க. நிறையா என்ன செய்கிற ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரையும் கோழிகை கழுதைகளையும் ஒட்டகங்களையும் எல்லாத்தையும் வெகுமதியாக்கிவிட்டு பரிசா கொடுத்து அனுப்புகிறான். அடுத்து போய் பார்த்தா அங்கே வெறும் வாதையாக வருது. யார் இந்த சாரால அழைச்சி கொண்டு போனது அந்த வாதைன்னா நோய், பயங்கரமான நோய், கொள்ளை நோய்கள் அங்கே வருது. ராஜாவுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்தில் எல்லாம் வருது. அந்த காலத்தில் எகிப்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலத்து அமெரிக்கா மாதிரி உலகத்தை ஆளுகிறது போல அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பான தேசமாக இருந்துச்சு. அல்லேலூயா, செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருந்துச்சு. அப்போ அங்கே வாதையினால் நிரம்புது, வாதையினால் நிறையுது. அப்போ என்ன, ஆபிரகாமை அழைக்கிறாங்க. ஏன் இப்படி வாத நோய்கள் எங்கள் தேசத்தில் எங்களுக்கு இப்படியெல்லாம் வருது அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட கேட்டுன்னு சொல்லியிருப்பார். ஆமாம், இது என்னுடைய மனைவி, நான் பயந்துக்கிட்டு என்னை கொண்டு போட்டுட்டு என் மனைவி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நான் சகோதரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கவும் உடனே என்ன செஞ்சான், அந்த ஆபிரகாமுடைய மனைவியை அந்த ராஜா அனுப்பி விட்டுட்டார். ஆனால் பார்வோன் என்று சொன்னால் கடவுள். அந்த காலத்தில் அந்த நாட்டில் உள்ளவங்களும் அவனை கடவுளை போல பார்ப்பாங்க. அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா நாடுகளும் உள்ளவர்களும் அவர் பார்வோன்னா கடவுளை போல, அவன் தான் கடவுள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடவுளை நினைக்கிற அவங்களுக்கே வாத நோய் வந்துச்சு. அப்போ தான் தெரியும் அவர் கடவுள் கிடையாது, அவர் மனுஷர் தான். ஆபிரகாமின் தெய்வம் தான் கடவுள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாத நிறுத்தணும்னா ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பார், ஜெபிச்சிருப்பார். என்ன செஞ்சிருப்பார், ஆசீர்வதிச்சிருப்பார். எப்படி, ஆண்டவரே இந்த வியாதி போகணும்னா நான் ஆசீர்வதிக்கிறேன் பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய வம்சங்களையும் அவனுடைய நாட்டையும் அவனுடைய ஜனத்தையும் அவனுடைய அதிகாரிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர்னு ஆசீர்வதிக்கிறான். அங்கே வியாதி போகணும்னா ஆசீர்வாதம் வரணும், சாபம் போகணும்னா ஆசீர்வாதம் வரணும், சுகம் போகணும்னா ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்ப பார்வோன் என்ன செஞ்சாரு, தெரிஞ்சே தெரியாமலோ ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் என்ன செய்றாங்க, மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், கழுதைகள், கோழியை கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொடுத்தான். ஆபிரகாமை ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஆபிரகாமிட்ட இருந்தது ஆசீர்வாதம் தான் இருக்குது, ஐஸ்வர்யம் இல்லை. ஆனா அந்த பார்வோன்ட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா பிள்ளைகிட்ட எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் சொல்றீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க சொல்லுவாங்க, நானே நல்லா இல்லை, புலம்பாதீங்க, உங்க மேல ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை, பெரிய ஆளு கிடையாது ஆபிரகாம், ஐஸ்வர்யம் இல்லை, சம்பத்து இல்லை, சொத்து இல்லை, ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்துச்சு. இப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செய்யறான், பார்வோனி மேல அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தேசத்தின் மேல அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறான், சொல்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இவன் பொருளை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆபிரகாமை கொடுத்திருக்கிறான், இவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த வியாதி மறைஞ்சிருச்சு, அந்த கொள்ளை நோய் மாறிடுச்சு. பாருங்க, அந்த கொடுத்த பொருட்களை எல்லாம் வாங்கல, அது எல்லாத்தையும் ஆபிரகாமிட்டையே கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதம், ஆபிரகாமிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. இப்போ பாருங்க, செல்வ சீமானாய் மாறிட்டான் இருக்கும். பாருங்க 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான
ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இப்போ சீமானாய் மாறிட்டான். எகிப்துக்கு போகும்போது பஞ்சத்தில் போறான், இருக்கிறத காப்பாத்துறதுக்காக போறான். எகிப்திலிருந்து வெளியில வரும்போது செல்வ சீமானாய் மாறிவிட்டான். காரணம், பார்வோன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். ஆனா இந்த ஆபிரகாம் அந்த பார்வோனுக்கும் அந்த எகிப்து நாட்டுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வெறுங்கையா இருக்கிற ஒண்ணும் இல்லாம இருக்க நினைக்காதீங்க. எல்லாத்தையும் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. உங்க வாயிலிருந்து நீங்க ஆசீர்வதிச்சா ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து செல்வ சீமானாய் அந்த ஆசீர்வாதம் மாற்றினது. அதனாலதான் ஆபிரகாம் ஆசீர்வதித்தனாலதான் பின் நாட்கள்ல முழு உலகத்தையும் ஆளுகிற பேரரசாக எகிப்து மாறினது. காரணம், அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் ஆசீர்வதித்ததுனாலதான் அந்த ஆசீர்வாதம் முழு உலகத்தையும் ஆளுகிற வல்லரசா பேரரசா எகிப்தை மாற்றினது. பாருங்க, எதையும் வாங்கி கொள்ளாம கைமாறு வாங்காம இந்த பொருளை கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வதிச்சனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சந்ததி 400 வருஷம் எங்க போயிருக்கோம்? எகிப்துக்கு போகும். எகிப்துக்கு போவாங்க. ஏன் தெரியுமா? அவன் எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்காம சொத்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறான். அதனால உன் ஜனங்க எங்க போவாங்க? எகிப்துக்கு போவாங்கன்றான். ஏன் எகிப்துக்கு போனோம்? அந்த எகிப்து அழிய போது. நீ பஞ்சத்துல இருக்கும் பொழுது அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நீ எகிப்துக்கு ஓடுன. எகிப்தில் எகிப்தில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு நீ செழித்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ உன்னுடைய ஆசீர்வாதம் வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யும்? யோசேப்பு மூலம் வேலை செய்யுது. இப்போ எகிப்தில் பஞ்சம் 7 வருஷம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் எகிப்து அழிய போகுது. ஆனால் நீ பஞ்சத்தில் கானானில் பஞ்சம் வரும்போது ஆபிரகாமே நீயும் உன் குடும்பமும் அழிஞ்சு போகாமல் இருக்க எகிப்துக்கு ஓடுனேல. இன்னைக்கு இனி என்ன செய்யுதுன்னா, வருகிற காலங்களில் எகிப்து அழிய போகுது. அப்போ இந்த எகிப்தை ஓ சந்ததி தான் காப்பாற்றணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் அந்த தேசத்தை அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியும். இப்போ அவனுடைய தலைமுறை, அவனுடைய சந்ததி, அவனுடைய கொள்ளு பேரை யோசேப்பு அங்கே கொண்டு போறாங்க எகிப்துக்கு. அந்த ஒரு மனுஷன் மூலம் அந்த முழு எகிப்து நாடுமே காப்பாற்றப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் போனா ஒரு நாடே காப்பாற்றப்படும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஏன் உங்களால உங்க குடும்பம் காப்பாற்றப்படாது? யோசேப்பு என்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவன் போனா முழு எகிப்துல 1000 10,000 பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. அத்தனை ஜனங்களை காப்பாற்றுகிறதுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் போதும். அவன் மூலம் முழு தேசமும் காப்பாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. உங்க மூலம் அநேகர் காப்பாற்றப்படுவாங்க. நீங்க ஒண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க. யோசேப்பு அடிமையா தான் போனான், ஒண்ணுமல்லாதவனா தான் போனான். அவன் மேல ஆசீர்வாதம் இருந்துச்சு. எல்லாமே அவனுக்கு கொண்டு வந்துச்சு. குடும்பத்தை கொண்டு வந்துச்சு, பிள்ளைகளை கொண்டு வந்துச்சு, பதவியை கொண்டு வந்துச்சு, பணத்தை கொண்டு வந்துச்சு, சொத்தை கொண்டு வந்துச்சு, ஆளுகையை கொண்டு வந்துச்சு, சிங்காசனத்தை கொண்டு வந்துச்சு, ராஜாக்களை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. அவன் குடும்பத்தை கொண்டு வந்துச்சு, பிரிஞ்ச குடும்பத்தை கொண்டு வந்துச்சு, பிரிஞ்ச தாய் தகப்பனை கொண்டு வந்துச்சு, பிரிஞ்ச கூட பிறந்தவங்களை கொண்டு வந்தது, பிரிந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. அவனுக்கு ஒரு குடும்பத்தையும் பிள்ளையும் வாரிசையும் வம்சத்தையும் கொண்டு வந்துச்சு. ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குதுங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பா வச்சிருக்கிறாருங்க. நிறைய பேர் அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. பிரசங்கத்தை கேட்கற சத்தியத்தை கேட்டு என் மேல ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்குது, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏடிஎம் இருக்குது, அதுல பணம் இருக்குது. இப்ப பணம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியல. அப்படின்னா பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியுமா? எடுக்க தெரியல. பாஸ்வேர்டு தெரிய மாட்டேங்குது, எது பாஸ்வேர்டுன்னு தெரியல, பணம் எடுக்கிறதுக்கும் தெரியல. ஆனால் பணம் நிறையா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வியாதி, கஷ்டம், வறுமை, ஏழ்மை, தரித்திரம், அவமானம், நிந்தை, கடன், கண்ணி, ஒரே துக்கம். ஏன் வாழ்க்கை மாறலை? ஆவிக்குரிய வாழ்க்கை மாறலை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அடிமையா இருந்தாலும், ஏழ்மையா இருந்தாலும், தனிமையா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் மேலே தூக்கிட்டு வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பால் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலில் தண்ணிக்குள்ள எவ்வளவு வேகமாக நீங்கள் அழுத்தி கொண்டு போய் ஆழத்தில் விட்டுட்டு நீங்கள் மேலே வர்றதுக்குள்ள எது வேகமாக வந்துடும்? அந்த பந்து மேலே வந்துடும். அல்லையே சொல்லுங்களேன்.
எவ்வளவு அழுத்தம் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு மேல வந்துருவோம். எவ்வளவு நெருக்கம் இருக்குதோ அவ்வளவுக்கு நேரம் நீ பெருகிருவே. எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அவ்வளவுக்கு நேரம் அதிகமான சந்தோஷம் உனக்கு வரும். ஏன்னா உன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை அமிழ்த்தவும் முடியாது, உங்களை அழிக்கவும் முடியாது. என்ன ஒண்ணு, அறியாமையினால நீங்க அதை இழந்துட்டீங்க. இனி வர்ற நாட்களை நீங்க அதை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? விசுவாசத்தினாலே எடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி விசுவாசத்தினால எடுக்கிறது? இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ கையில பணம் இல்லாம இந்த ஊர்ல இந்த உலகத்துல வாழ முடியுமா? உங்க கையில் என்னவே இல்லை, உங்கள்கிட்ட பணமே இல்லை, உங்களால் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. கையில் பணமே இல்லை, சாப்பிட முடியுமா? நல்ல ட்ரெஸ் வாங்க முடியுமா? நல்ல ஒரு வண்டி வாங்கணும், பஸ்ஸில் போக முடியுமா? இல்லை ஏதாச்சும் வசதியாக வாழ முடியுமா? இல்லை உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட முடியுமா? இல்லை இந்த பணம் இல்லாமல் எதையாவது உங்களால் ஒன்றும் செய்ய முடியுமா? சொல்லுங்கள். இந்த பூமியில் இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதை செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இந்த பணத்தின் மூலம் எல்லாத்தையும் நம்ம வாங்குகிறோமோ, எல்லாம் பெற்றுக்கிறோமோ, அது மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்குகிற, எடுக்கிற, பெற்றுக்கிற ஒரு கருவி என்னன்னா விசுவாசம். அந்த விசுவாசம் எங்க இருந்து வருது தெரியுமா? விசுவாசம் வசனத்தினால வருது. எதுல வரும்? ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்தத்தினாலையும் வசனத்தினால தான் விசுவாசம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் பிரசங்கத்தையும் சத்தியத்தை கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் வரும். அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசத்தின் மூலம் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், தண்ணீர்கள் வாய்க்கால்கள் தண்ணீர் நிரப்பப்படும் சொல்றாரு. உனக்கு வழியும் இல்லை, வாசனம் இல்லை, ஆனா உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். நன்மைகள் நடக்குது, அதிசயம் உனக்கு காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லைனால கர்த்தர் உனக்காக வழியை திறக்கிறாரு. உனக்கானது உனக்குரியது, நீ விசுவாசிச்சா மட்டும் போதும். பாருங்க, கையளவு மேகம் கூட இல்லை, மேகமே இல்லை. எலியா சொல்றாரு, பெருமழை சத்தத்தை கேட்கறேங்கிறார். மழை பெஞ்சாத்தானே சத்தம் கேட்கும். மழை பேருக்கு முன்னாடி சொல்றாரு, சத்தம் கேட்குதுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காதில் சத்தம் கேட்குதுங்கிறார், ஆனால் மழை பெய்யலை. இப்போ விசுவாசத்தில் சத்தம் கேட்குது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெறுமையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உனக்கு இருக்குதுங்கிறாரு. நீ விசுவாசிச்ச தேவ மகிமையை பார்ப்ப. அப்புறம் சொன்னால் அப்படி பெருமழை வரப்போதுன்னு மேகம் பார்த்தா ஒரு மேகம் கூட இல்லை. அப்புறம் ஒரு தடவை சோம் பண்ணுறாரு, மறுபடியும் 7 தடவை சோம் பண்ணிட்டு போய் ஒரு பையன் சொல்கிறார், வேலைக்காரனை போய் பாருங்கிறார். முதல் தடவை போய் பாட்டு ஒன்றுமே இல்லைங்கிறான். 7 தடவை போய் தொடர்ந்து போய் 7 தடவை போய் திரும்ப பாருங்கிறான். 7 தடவை போய் 7ஆவது தடவை உள்ளங்கை அளவு மேகம் இருக்குது. இந்த உள்ளங்கை, இதுதான் உள்ளங்கை, அந்த அளவு மேகம். அந்த மேகம் பெரிய மழை பெய்யுது, பயங்கரமான மழையை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பெருமழை உன் வாழ்க்கையில் பெய்ய போகுது. நன்மையான மழை, ஆசீர்வாதத்தின் மழை, அபிஷேகத்தின் மழை, விடுதலையின் மழை, உயர்வின் மழை. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் மழை போல ஆசீர்வாதத்தை பொழிவேன், சுகத்தை பொழிவேன், உயர்வை, மேன்மை, அபிஷேகத்தை உனக்கு மழை போல பொழிவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வாதம் மழை, நன்மையின் மழை, சுகத்தின் மழை உனக்கு பெய்ய போகிறது. ஆனால் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நீ விசுவாசித்தா அற்புதங்களை பார்க்க போகிற இந்த நாளிலே. அப்போ இதை எதனால் பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தினால. கண்ணுனால பார்க்கறத நம்பாதீங்க, காதுனால கேட்கறத நம்பாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவர் சொல்ல உனக்கு எல்லாமே வருது. ஆண்டவர் சொல்லாரு, சபையெல்லாம் நிரம்பி வழிஞ்சு உட்காரதுக்கு இடமில்லாதபடி திரள் கூட்டம் வருகிறார்கள். அதனுடைய காலடி சத்தம் கேட்கறது. இன்னும் நேரமாக வந்தால் தான் உள்ள இடம், இல்லைன்னா அங்கே பின்னாடி தான் உட்கார்ந்து மாட்டு இருக்குது. அதனால நேரமே வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், கண்ணில் பார்க்குறோம், என்னம்மா சார் வெறுமையாக இருக்குது, கொஞ்சமாக தானே இருக்குது, எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை, விசுவாசத்தினால ஆமை சுத்தனம் அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். இல்லாதவைகளையும் இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எது இல்லையோ அது எல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார். அதெல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார். எதெல்லாம் வரல, எதெல்லாம் கிடைக்கல, எதெல்லாம் நடக்கிறேன்னு சொல்லுங்க, எல்லாமே வருகிறது. நம்பனா நல்ல கையை தட்டி சொல்லு. இப்போ சுகம் இல்லையா? கர்த்தர் சொல்றார், சுகம் வந்துருச்சு. விடுதலை இல்லையா? விடுதலை வந்துருச்சு. நிம்மதி இல்லையா? நிம்மதி வந்துருச்சு.
பிரிஞ்சிருக்கிறீங்களா? ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. குறைவா இருக்கிறீங்களா? கர்த்தர் நிறைய கொடுக்கிறாரு. ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாம் இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. கர்த்தர் உன் கண்ணு பார்க்க வைக்க போகிறாரு. ஆகார் அழுது கொண்டிருந்தா, ஆகார் அழுகிற வரைக்கும், புலம்புற வரைக்கும் ஒண்ணும் தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை வந்தோடனே எல்லாம் பார்த்தா, எல்லாம் கிடைச்சது, எல்லாம் நடந்தது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் உனக்கு உண்டாகி இருக்கிறது, எல்லாம் உனக்கு சம்பாதித்து கொடுத்துட்டேன், எல்லாம் உன்கிடத்துல தான் இருக்கிறது. நீ விசுவாசத்துல வாயை திறந்து என் வார்த்தைகளை, என் வசனங்களை, என் வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு வேதனையும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், பங்களா வாங்கினேன், சொத்து சேர்த்தேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அதுல ஒரு வேதனையும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர் கார் வாங்கினேன், ஒரே ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாங்கினேன், ஒரே பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு செலவாகவே இருக்குது. பொருள் வாங்கினேன், அந்த பொருள் நல்லபடியாகவே என்ன செய்யல, நம்ம வேலை செய்ய மாட்டேக்கு அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் கொடுத்தா அதுல ஒரு குறை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுல வேதனை வராது, அதுல நஷ்டம் வராது, அதுல குறை வரவே வராது. ஆமென். சோதர் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.